லூசிஃபர் படம் பார்த்த அதே பாணியில் கதாபாத்திரங்களோட மிகுதியும் அடுக்குகளும் உள்ள முரளி கோபியின் திரைக்கதைக்கு மேலவே பிருத்திவிராஜ் வந்து தனது மேக்கிங் திறமையாக காட்டியிருப்பார். ஏற்கனவே ப்ரமோஷனில் சொன்ன வார்த்தைகளை வெறும் வார்த்தையாக இல்லாமல் நிரூபிக்கிற வகையில் பல காட்சிகளில் படத்தோட பட்ஜெட்டையும் ஞாபகம் சேர்க்கிற வகையில் ரிச்னஸ் காட்டியிருப்பாங்க. குறிப்பாக மோகன்லால் இன்ட்ரோ சீன் உட்பட நிறையா சீனில் வந்து ரொம்பவே பிரம்மாண்டம் காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ரெண்டாவது பாதியில் வீரியத்தை கூட்டுற வகையிலேயே முதல் பாதி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கதாபாத்திரங்களை மேலும் அறிமுகப்படுத்தி கதைக்குள்ளே நுழைய வைக்கிற முறையையும் இயக்குனர் எம்புரானில் கைவிடலை. மோகன்லால் ஷோன்னு சொல்லக்கூடிய வகையில் அதிரடி காட்சிகள் படத்தில் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இடைவெளிக்கு நெடும்பள்ளி காட்டில் நடக்கிற காட்சிகள் உண்மையாலுமே பிரமாதமாக இருக்கும். அதே போல் மோகன்லால் தவிர மஞ்சு வாரியர் முக்கியமான இடத்துல வர காட்சிகளில் திரையரங்கில் பெரிய அளவில் கைத்தட்டல் பெற்றிருக்கு. கதாநாயகனோட ஸ்க்ரீன் டைமிங், அதுக்கப்புறம் கதாநாயகனோட உணர்வை ஒவ்வொரு காட்சிகளும் உருவாகி எம்புரான் வந்து வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் எம்புரான் படம் தொழில்நுட்ப ரீதியாக படம் சிறந்த அனுபவமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சுஜித் வாசுதேவனோட ஒளிப்பதிவு, தீபக்கோட இசை, மோகன்லாலோட கலை இயக்கம், அகிலேஷ் மோகனோட எடிட்டிங் எல்லாமே ஒன்றுக்கொன்று சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மூன்றாம் பாகத்துக்கான ஹிண்ட்டும் கொடுத்து கூடவே ஒரு சர்ப்ரைஸ் கேமியாவோட படத்தை முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் எம்புரான் படம் சரவெடி தான். இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். நீங்களும் போய் தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த படத்துக்கு 5க்கு 3.5 கொடுப்பேன். நீங்களும் உங்களோட கருத்து, உங்களோட ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.